பண்ணுங்க. ஹை गाइस, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சாரிங்க, வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி கோவப்படாதீங்க, ரொம்பவே லேட் ஆயிருச்சு. ஏதோ கொரோனா வந்து குவாரண்டைன்ல நாங்க போய் குப்புறப்படுத்திக்கிட்டதா நீங்க நினைக்கலாம். இல்லங்க, எங்களுடைய சில பர்சனல் வேலைகள் இருந்ததுனால எங்களால வீடியோக்கள் போட முடியல. இனிமேல் ரெகுலரா வீடியோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்பெஷலா காட் ஆஃப் இங்கிலீஷ் டேட் ஆஃப் இங்கிலீஷ் வெர்ஷனா நாங்க போட போறோம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ்ங்க. ஹிந்தியை கூட ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு நம்மளால ட்ரெண்டிங் ஆகலாம். ஆனா இங்கிலீஷ் அப்படி ஒதுக்க முடியாது. என்னதான் இங்கிலீஷ் தெரியாட்டினாலும் வராட்டினாலும் அதை கஷ்டப்பட்டாது பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். Hindi bininging. Yeah, Hindi. In the listen properly. in the bininging. Yeah, in the bininging. In the bininging. மக்களே, யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த பிகினிங் அப்படிங்கிற வேடத்தை இவ்வளவு நேரமா இந்த தோசைக்கிழமை சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன முக்குனாலும் கடைசி வரைக்கும் இந்த பிகினிங் அப்படின்னு சொல்ல போறது இல்லை. ஏன் அப்படின்னா வெள்ளக்காரனு கண்டுபிடிச்ச இங்கிலீஷே எவ்வளவு நாளைக்கு தான் பேசிக்கிட்டு இருக்குது. உனக்கு இங்கிலீஷ் வரலையா? அப்ப நம்ம மேக்ஸ் நேபாளி மாதிரி சோசியல் மீடியால புதுசா ஒரு இங்கிலீஷை தயாரிச்சு புரட்சி பண்ண வேண்டியதானே. இங்கிலீஷ் புரட்சி பெருச்சாலி, புரட்சி போராளி நம்மளுடைய மேக்ஸ் நேபாளி எந்தெந்த செலிபிரிட்டியை சந்திச்சாரு, ஃபேஸ்புக்ல அவர் ஸ்டைல என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத எங்க ஸ்டைல உங்களுக்கு நாங்க இப்ப சொல்ல போறோம். வணக்கம், மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. மேக்ஸ் நேபாளி நம்ம பில் கேட்ஸை சந்திச்சுட்டு வந்து ஃபேஸ்புக்ல சுட ஒரு அப்டேட் பண்ணியிருக்காரு. ஐ மீட் ரிச் மேன் பில் கேட்ஸ், ஹி ஆர் ஓனர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கம்பெனி. மேக்ஸ் நேபாளியோட போஸ்ட்டை பார்த்து தான் சன்னி லியோனோட அண்ணன் பேரு லியோனோ மெஸ்ஸினும் ஜான் சீனாவோட உண்மையான பேரு ஜெய் நாராயண டிம்சினானு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பில் கேட்ஸோட உண்மையான பேர் என்னன்னா பில் கேட்ஸ். அவர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட ஓனர் தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மைக்ரோஸ்கோப் கம்பெனியோட ஓனருங்க. யார் சாமி எங்க வந்திருக்கான்? அடுத்ததா மேக்ஸ் நேபாளி யூபியோட சிஎம் யோகியை பார்த்துட்டு வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, எ பிக் வித் பெப்சோடன்ட் ஆஃப் உத்தர் பிரதேஷ் வின் டீசல். யூபியோட சிஎம் யோகி பார்க்கறதுக்கு ஒரு சாயல்ல வின் டீசல் மாதிரியே தான் இருப்பாரு. ஆக்சுவலி வின் ஜி ஆல்சோ ஒர்க் இன் ஹாலிவுட் மூவிஸ் லைக் ஃபாஸ்ட் அண்ட் ஃபக்கர்ஸ். ஏய், அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்டா. ஏன்டா கொலையா கொண்டு எடுக்கிறீங்க? He said he will give me a chance to hero role in her next movie with lead role Vin Yogi. இதை மட்டும் அந்த யூபியோட சிஎம் பார்த்தாருன்னு வச்சுக்கோமே, உன்னை துரத்தி அடிப்பாரு. இந்த மாதிரி பல தலைவர்களை சந்திச்ச நம்மளுடைய மேக்ஸ் நேபாளி ஒரு செலிபிரிட்டியா சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ தொழிலதிபராகவும் ஆயிட்டாரு. ஃபேஸ்புக்ல இவர் புதுசா ஆரம்பிச்சிருக்க பிஸ்கட் கம்பெனிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாருங்க. ஜஸ்ட் ஓபன் நியூ பிஸ்கட் கம்பெனி மேக்ஸி ஜி, eat this biscuit with your family, girlfriend, wife, dog. ஆனா இவன் பிஸ்கட்டை நாய் கூட சாப்பிடணும்னு சொன்னா பாத்தீங்களா, அது கூட எனக்கு சாக்கால. ஆனா இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், அதை பார்த்து தான் பெரிய சாக்காயிருச்சு. Dude, you are at whole new level man. Hopefully we'll see you in movies shortly. I am your biggest fan. Please take a look at Tamilinfo YouTube channel. They are your fans too. நாங்க எப்படா சொன்னவனுடைய ஃபேன்ஸ்னு. இவனை இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லயே பார்க்க முடியல, இதுல மூவிஸ்ல வேற பார்க்க போறாங்களா? இந்த மாதிரியான வெறித்தனமான ஃபேன்ஸ் இருக்கிற வரைக்கும் மேக்ஸ் நேபாளி உன்னை அசைக்கவே முடியாது. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மேக்ஸ் நேபாளியோட ஹேண்ட்ஸமான அண்ணனை பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. செல்ஃபிஸ் வித் மீ அண்ட் மை லார்ஜ் பிரதர் ஹேண்ட்கம் ஹல்க். டுடே he opened his Instagram channel. Do not forget to subscribe his channel ஹேண்ட்கம் ஹல்க். குடும்பமே ஒரு மார்க்கமாக தான் இருப்பானுங்க போல இருக்கு. சப்பாத்தி மாவை நல்லா கட்டையில வச்சு தேய்ச்ச மாதிரி இருக்கிற இந்த ஆள் தான் மேக்ஸ் நேபாளியோட இந்த மாதிரி இங்கிலீஷுக்கு முக்கியமான காரணம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு என்ன பாடப்பா சொல்லி கொடுத்தாங்க? இந்தியா பெப்சோடன்ட் ரஜினிகாந்தி. அடே அப்பா, என் தம்பி எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிட்டான். ஏற்கனவே நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஜிஐ ஜோ பல வகையான ரிசர்ச் எல்லாம் பண்ணி புக்ஸ் எல்லாம் படிச்சு டைனோசர்ஸ்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த திண்ட கருமாந்திரம் பிடிச்ச வீடியோவை நம்ம சேனல்லையும் போட்டிருந்தோம். இப்போ இன்னும் சயின்டிஃபிக் ஃபார்முலாவெல்லாம் யூஸ் பண்ணி பூமி ரவுண்டா இல்ல ஃபிளாட்டா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். Today we are going to talk a very important topic again as normal. பேசிக்கிட்டு இருக்கும்போதே சந்தேகம் வந்துருச்சு, இம்பார்ட்டண்டா இல்ல நார்மலா அப்படின்னு.
about also a scientifically topic பெரிச்சாலி தெரியும், சுண்டலி தெரியும், ஏன் மேக்ஸ் நேபாளி கூட தெரியும். அது என்னையா சயின்டிஃபிக்கலி? about a Earth and how is he shaped. Is he a round or is he a not round? They are said in them that a Earth is a flat, he will not a round. என்னமோ எத்து இவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பையன் மாதிரி பேசிட்டு இருக்கா. Scientific, all the video today, all the scientific formula I will explain for why a Earth will not round. மக்களே பெரிய பெரிய சயின்டிபிக் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி இப்போ எத்து ரவுண்ட் இல்ல ஃபிளாட் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறாரு. So you see, he will like this. They say he will have a north pole and he will have a south pole. The toppest of the Earth will north pole. The bottomest of the Earth is a south pole. If, for example, we make a man be stand on a north pole, like I draw a man who will stand a north pole. Now see, he is a man, he stand on a north pole. Now we know in the scientific formula there is gravity. ஓஹோ, இவ்வளவு நேரம் நீ சயின்டிபிக் ஃபார்முலான்னு சொன்னது கிராவிட்டியை பத்தி தானா? மேல சொல்லு. Gravity is a sticking, he is a forces, he will sticking the man to a கேட்டுக்கிட்டீங்களா? சயின்டிபிக் ஃபார்முலாவான கிராவிட்டினா என்னன்னு தெரியுமா? மனுஷனை பூமியோட ஒட்ட வைக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் அது. தெரிஞ்சுக்கிட்டியா? அப்போ விலங்குகள்லாம் அந்தரத்துல பறக்குமா? என்னடா வாயை பழக்கிற, பதில சொல்றா. Now, if you are then turned to the south pole, the other down, this nobody will make a speak. They always talk a north pole, north pole. Now you see the south. Now is the proof. They are scared. Nobody asked this question. எவ்வளவு சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க. யாராவது பூமிக்கு இன்னொரு பக்கம் இருக்கிற சவுத் போல பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல அதை பத்தி ஆராய்ச்சி தான் பண்ணிருக்கீங்களா? நம்ம GI Joe தான் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் போல கண்டுபிடிச்சு அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாரு. நீ சொல்லு செல்லம். He is standing on a south pole and also a gravity now is going to pull him. I'm going to draw the same type gravity. See, the gravity in the south pole is pull him down again. But here, because of gravity forces, the formula gravity, he will be pulled away from a earth and he have to go away. He will fly into a spaces. நம்ம GI Joe பல வகையான ஆராய்ச்சி பண்ணி சவுத் போல பத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இன்கேஸ் பூமி ரவுண்ட் ஆகியிருந்தா சவுத் போல்ல யாராவது நின்றுகிட்டு இருந்தா பூமியோட கிராவிட்டி ஃபோர்ஸ் அவங்களை கீழே இழுத்து காலை பிடிச்சு வாரி விட்டுரும். அவங்க மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உண்மையிலேயே சவுத் போல்ல மக்கள் அப்படி மிதக்குறாங்களா? No. அதனால பூமி பிளாட் தான் அப்படின்னு சொல்றாரு இந்த நியூட்டனோட 4வது பேரன். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. டேய் பூசணிக்கா மண்டையா, பூமியோட கிராவிட்டினாலே பூமியை நோக்கி தானடா இழுக்கும். சவுத் போல்ல மட்டும் கீழே காலை பிடிச்சு வருமா என்ன? இப்ப மட்டும் நியூட்டன் உயிரோட இருந்து இதை கேட்டாருன்னு வச்சுக்கோமே, கொரோனா வந்தாலும் பரவாயில்லன்னு ஃபிளைட் பிடிச்சு வந்து உன்னை கொண்டு போயிடுவாரா? Hello and welcome again to a GI Joe show. Yo. அட பிரபலமானாலே பிரச்சனை தானப்பா. நம்மளுடைய ரிசர்ச்சர், இங்கிலீஷ் ஸ்காலர், சயின்டிஸ்ட், யூடியூபரான GI Joe சில பேர் தாக்கியிருக்காங்க. அதை பத்தி கண்டனம் தெரிவிச்சு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன போட்டிருக்காரு பாருங்க. ஐ ஆம் கெட் a beat by a gunda person mental mans. கூண்டா பேசன்ஸும் மெண்டல் மேன்ஸும் நம்ம GI Joe ஒரு கண்ணை பேக்குற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. What is the story behind is that his sister is making love for me, I is making love for him. இந்த ஆள் என்ன சொல்றான்னு ஒன்றும் புரியல. இருங்க நாங்க சொல்றோம். அதாவது இந்த ஆள் சிஸ்டர்னு சொல்றான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் இவனுடைய லவ்வரு. ஆனா அந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு இவ தங்கச்சி தானே, அதனால தங்கச்சி அப்படிங்கிறா. And the sister is asking me, what is you do for me? I tell him that for you I will so loving you that I will make a rape for you. So when I'm say it, he is make a thappad, a slap. அம்மா நீ பேசுற பேச்சுக்கு அப்புறம் உனக்கு கொஞ்சம் வசிவானுங்க. லவ் பண்ற பொண்ணு எனக்கா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, உனக்காக நிறைய வீடியோ ரெடி பண்ணி தருவேனே அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவானுங்க? Is came the he will call his brothers who will a gunda person, who will a crazy mental man. ஐயா எதுக்கு எடுத்தாலும் ஐ வில் ஹி வில் டோட்டல் இங்கிலீஷ் ஸ்கில். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிரும் போல இருக்கு. And the brother will call his other friend also antisocial and gunda person like him, and they will all make a many beat me in a road, all people's is watch and also break my computer. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, அவனுடைய அண்ணன் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டுச்சு. எல்லாம் சேர்ந்து கும்மி லேப்டாப்பையும் உடச்சு போட்டானுங்க.
So why if I like to make a rape I cannot make? Because for a rape is many fun. Also I think it is a racial list. It's a racialistism. இல்ல செத்தகுவ நீ பேச தெரியாம பேசிட்டு ஆன்டி சோசியல் ரேசலிசம் ரேஷன் கார்டு பேசிட்டு இருக்க. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் யாருமே ஜிஐ ஜோ Yo. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. கடைசி வரைக்கும் ரேப் வீடியோக்கும் ரேப் வீடியோக்கும் வித்தியாசமே தெரியல. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. இஸ் வாண்ட் ஃபார் சிங் rape songs a crime? Why beating for me eat? I am a complaint a police for what done for me. He will more leave me and send me go home. அது மட்டும் இல்லாம வீடியோவோட கடைசில ஒரு ரேப் சாங் ஒரு ரேப் சாங் பாடியிருக்காரு. உண்மையிலேயே இங்கிலீஷ்ல ரேப் தான் If you பண்ணியிருக்காரு make a பாருங்க. rape, you will go a jail. It a very crazy, it a very fail. This idea is bullshit, man. This idea anybody can. If you make a rape, you is go a jail. If you make a rape, you are mental fail. So how is you like my rape song? என்னங்க நம்ம ஜிஐ ஜோ பண்ண ரேப் சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? No, வீடியோவை லைக் பண்ணாம போவீங்களா? no. அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை டகல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. எங்களிடமையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கீழே போய் டவுன்லோட் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். டாடா பை பை.